கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஜெம் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த நாளில் வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? நிறைய பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? நிறைய கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாரங்கள் இருக்குதுங்க. வாலிபர்களுக்கான பாரங்கள் இருக்கிறது, முதிர் வயது உள்ளவர்களுக்கான பாரங்கள். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கிறது. இந்த பாரத்தை எப்படி யார் சுமப்பார்? இந்த பாரத்தை யார் எடுப்பார்கள்? பல கேள்வியோடு கூட இருக்கலாம். சில பேர் நிறைய பாரங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஐயோ, ஒரு சிலருக்கு நிறைய பாரங்கள் இருக்கலாம். எப்படி தான் நான் வாழ போகிறேன், என் குடும்பம் என்ன ஆகுமோன்னு சொல்லி நிறைய பாரத்தில் இருக்கலாம். சில பேர் வியாதியின் போராட்டத்தில் இருக்கலாம். சில பேர் வேலையே இல்லையே, என் குடும்பம் என்ன ஆகும், பிழைப்பில்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். உன் பாரத்தை எல்லாம் அவர் நீக்குவேன்னு சொல்கிறாரு. உன் பாரத்தை எல்லாம் அவர் சுமப்பேன்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் எவ்வளவு கண்ணீர் விடுறீங்களோ, எவ்வளவு பாரத்தோடு இன்றைக்கு இருக்கிறீங்களோ, இந்த நாளில் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஆகையினால தான் இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பாரத்தோடு இருக்கிறவர்களை நிச்சயமாக உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். நிச்சயமாக இதிலிருந்து விடுதலை ஆக முடியும். இயேசுவால் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிறைய பாரங்கள் உங்களுக்கு இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத பாரங்கள். சில பேர் வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே குமுறுவார்கள். சில பேர் நிறைய கஷ்டங்கள். சில பேருடைய வாழ்க்கையில ஏன் வாழ்றோம், செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. செத்தாவது என் பிரச்சனை போகும் அப்படின்னு நினைப்பாங்க. பிரியமானவர்களே, சாவு ஒரு முடிவு அல்ல, மரணம் ஒரு முடிவு அல்ல. நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். உன்னை யார் யார் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சிங்களோ, யார் யார் உன்னை தூஷித்தாங்களோ, யார் யார் உங்களை சபித்தாங்களோ, யார் யார் உன்னை தள்ளிவிட்டார்களோ, அவர்கள் முன்பதாக நீங்க வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இந்த இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு பேசுகிறார். பிரியமானவர்களே, பாரத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார். நிச்சயமாக நீங்க மகிழ்ச்சியோட இருக்க அவர் உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். ஆகையினாலே இந்த வேலையில் இயேசுவே பாரத்தை நீக்குங்க அப்படின்னு நீங்க உள்ளத்திலிருந்து சொன்னால் போதும், நிச்சயமாக உங்க பாரத்தை அவர் நீக்குவார். ஆகையினாலே உங்க பாரங்கள்லாம் நீக்கப்படணும் அப்படின்னா இந்த வேலையில இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இருந்த இடத்துல முழங்கால் போட்டு கண்களை மூடி நீங்கள் அப்படியே இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாம். இந்த வேலையில் நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் பாரத்தை சுமந்து திரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சுபிக்கிறேன். நிறைய பேருக்கு பலவிதமான பாரங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஐயோ, இந்த குடும்பத்தில் எனக்கு பாரம் வந்து விட்டது, என் தகப்பனை இறந்துட்டாரு, என் தாய் இல்லை, ஐயோ குடும்ப பாரம்லாம் என் மேலே வந்துடுச்சு, என் பிள்ளைங்களை ஆண்டவரை நான் பார்க்கிறோம், என்னுடைய சகோதரிகள் எல்லாம் நான் பார்க்கணும், குடும்ப பாரம் அதிகமாயிடுச்சு, இதை நான் சுமப்பேனா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக செபிக்கிற ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவரை விசேஷ விதமாக ஆண்டவரை ஒரு சிலர் ஆண்டவரை ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லி எதிர்கால பயத்தோடு இருக்கலாம் ஆண்டவரை. இப்படி பாரத்தோடு ஒவ்வொரு பேர் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாரங்களில் இருக்கலாம் ஆண்டவரை. அப்பேற்பட்டவர்ல கர்த்தர் ஆண்டவரை இன்றைக்கு நீர் விடுதலை ஆக்கும்படியா சுபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரிகளை கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்குவீராக. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பாரங்கள் ஆண்டவரே, இவர்களுக்கு ஆண்டவரே அப்பா வேதனையா இருக்கிறதோ ஆண்டவரே, என்னென்ன பாரங்கள் இவர்களுக்கு ஆண்டவரை பயன்படுத்துகிறதோ அதிலிருந்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. இன்னைக்கு நீங்க வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீர். இன்றைக்கு நீங்க வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரை.
அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவரே, இந்த பாரத்தை சுமக்கிற வருத்தத்தோடு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த நாளில் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.